அவன் தானா? அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கா? என் தங்கச்சி ப்ரப்போஸ் பண்ணி அவன் லவ் நீ ஏத்துக்கலையாம? எனக்கு அவளை பிடிக்கலடா. ஏன்டா இவன் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கணும்னா எப்படா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படா இருக்கணும்? நீ என்ன அடிக்கிறேங்கிறதுக்காகவோ பயந்து போய் நான் இதை சொல்லல. ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும்னா ஆஸ் இட் இஸ் அவ இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். ஏண்டா உன் மூஞ்சிக்கு இந்த மாதிரி பொண்ணு தேவையா? வாடா வாடா, நானே பேசுறேன், வா நில்லு. இங்க பாருமா, கரெக்டா சொல்லு. இவன் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, விட்டுறலாம். இல்ல ஸ்பாட்லயே முடிச்சிடலாம். சொல்லுமா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுமா, சொல்லு. நான் ஆல்ரெடி மேரிட் சார். மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னடா தம்பி இது? நீ வேற கொஞ்சம் இருனா. அது ரீசெண்டா தான் மேரேஜ் ஆச்சு. ரேஷஸ் வந்துரும்னு என் ஹஸ்பண்ட் என்ன மெட்டி போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மேடம். 6 மாசமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். தெரியாத ஒரு ஆள் கிட்ட பேசுறது கலாச்சாரப்படி தப்புங்கிறதுனால. ஏ பகவான், இவ கலாச்சாரத்துல கல் எடுத்து அடிக்க. மேடம் பிளீஸ், முதல்ல உங்க கலாச்சாரத்தை கடலோரமா கரைச்சிருங்க. இல்ல காதல் பைத்தியம் பல பேருக்கு பிடிச்சிரும். இந்த 6 மாசத்துல உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் சாரி மேடம். போலாவானா? நல்லா இருங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நீங்க என்ன அப்ரோச் பண்ண விதத்தை பார்க்கும் போதே உங்க மனசு எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஆசைப்படுற மாதிரியே ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பா. ஆல் தி பெஸ்ட். இல்ல வேணாங்க, இப்ப நீங்க வேற ஒருத்தரோட வைஃப், உங்களை தொடர்றது கூட தப்பு. ஐயோ, நீங்க இன்னும் பழைய கலாச்சாரத்திலேயே இருக்கீங்க. பரவாயில்ல, யூ கேன் ஷேக் ஹேண்ட்ஸ். சரி வரங்க. என்னங்க